Hi friends, welcome to my channel. Sajja Appam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், அரை பவுல் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். சுக்கு ஏலக்காய் பவுடரு கொஞ்சமா எடுத்துருக்கோம். அரை பவுல் அளவுக்கு மைதா, காஞ்ச தேங்காய் அரை பவுல் அளவுக்கு எடுத்துருக்கோம். ரவை இந்த பவுலில் 2 பவுல் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். தேங்காய் ஒரு பவுலு, வெல்லம் இந்த பவுல்லையே 2 பவுல் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம சஜ்ஜா அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு சூடானதும் நம்ம இப்போ ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம காஞ்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மேலே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெண்டு பவுல் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்து காசிக்கலாம். நம்ம கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பத அளவுக்கு பாக்கார வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் பாருங்கள் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவை தேங்காய்லாம் ஃப்ரை பண்ணி வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரை பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தாச்சு. இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு இந்த பதத்தில் வரணும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வரணும் மாவு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம மாவை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க உருண்டத்தை இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய உருண்டை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை உள்ள இதை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூடிட்டு இப்போ இப்படி அமுத்திட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுன மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சஜ்ஜா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.